ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். கண்ணதாசன் அப்படின்னு சொன்னாலே நமக்கு அவர் சொன்ன தத்துவங்கள் கண்டிப்பாக ஞாபகம் வரும். அதில் எனக்கு மிகவும் பிடித்த ஒரு பாடல், நம்ம ஒரு குழப்பமான சூழ்நிலையிலையோ மனநிலையிலையோ இருந்தாக்க இந்த பாட்டை நீங்கள் ஹம் பண்ணிங்கனாலே ஐ எம் ஷூர் யூ வில் பி ஃப்ரீ. அப்படிப்பட்ட ஒரு லிரிக்ஸு நம்ம மனசை சாந்தப்படுத்துகிற ஒரு அற்புதமான ஒரு பாடல் சுமைதாங்கி படத்தில் இருக்குது. மயக்கமா கலக்கமா அப்படின்னு ஒரு பாட்டு. இந்த பாட்டுக்கு மியூசிக் தேவையே இல்லை, டியூன் மட்டும் போதும். அப்படிப்பட்ட ஒரு டியூன் எம்எஸ் விஸ்வநாதன் அவர் பண்ணியிருப்பாங்க. கண்ணதாசன் அனாயசமாக இந்த வரிகளை எழுதியிருப்பார். கேட்கும்போது நமக்கு ஒரு தெளிவு பிறக்கும் இந்த பாட்டை நம்ம கேட்கும்போது. அப்படிப்பட்ட ஒரு பாட்டு. இந்த படத்தில் இருக்கிற எல்லா பாட்டுமே ஒரு அருமையான பாட்டு தான். ஆனால் இந்த பாட்டு பர்டிகுலராக நம்ம மனசை ரொம்ப அமைதிப்படுத்தும். மயக்கமா கலக்கமா மனதிலே குழப்பமா வாழ்க்கையில் நடுக்கமா. மயக்கமா கலக்கமா மனதிலே குழப்பமா வாழ்க்கையில் நடுக்கமா. வாழ்க்கை என்றால் 1000 இருக்கும், வாசல் தோறும் வேதனை இருக்கும். வாழ்க்கை என்றால் 1000 இருக்கும், வாசல் தோறும் வேதனை இருக்கும். வந்த துன்பம் எதுவென்றாலும் வாடி நின்றால் ஓடுவதில்லை, வாடி நின்றால் ஓடுவதில்லை. எதையும் தாங்கும் இதயம் இருந்தால் இறுதி வரைக்கும் அமைதி நிலைக்கும். மயக்கமா கலக்கமா மனதிலே குழப்பமா வாழ்க்கையில் நடுக்கமா. ஏழை மனதை மாளிகையாக்கி இரவும் பகலும் காவியம் பாடு. ஏழை மனதை மாளிகையாக்கி இரவும் பகலும் காவியம் பாடு. நாளை பொழுதை இறைவனுக்களித்து நடக்கும் வாழ்வில் அமைதியை தேடு. நடக்கும் வாழ்வில் அமைதியை தேடு. உனக்கும் கீழே உள்ளவர் கோடி, நினைத்து பார்த்து நிம்மதி நாடு. மயக்கமா கலக்கமா மனதிலே குழப்பமா வாழ்க்கையில் நடுக்கமா. இந்த பாட்டை நீங்கள் கேட்டிங்கனாலே மனசில் இருக்கிற பாரம் கண்டிப்பாக குறையும். நம்ம பிரச்சனை என்னென்னு தள்ளி வச்சு பார்த்து அதுக்கு என்ன சொல்யூஷன் அப்படிங்கிறதையும் நம்மளால் தேடி கண்டுபிடிக்க முடியும். இந்த பாட்டு உங்களுக்கு ஒரு தத்துவத்தை மட்டும் சொல்லலை, ஒவ்வொரு கேள்விக்கும் விடையும் இந்த பாட்டு சொல்லுது. மயக்கமா கலக்கமா மனதிலே குழப்பமா வாழ்க்கையில் நடுக்கமா. ஆமாம், வாழ்க்கை என்றால் 1000 இருக்கும், வாசல் தோறும் வேதனை இருக்கும். சரி, அப்படி இருக்குது, என்ன பண்ணலாம்? வந்த துன்பம் எதுவென்றாலும் வாடி நின்றால் ஓடுவதில்லை. சரி, வாடி நின்றால் ஓடுவதில்லை, என்ன தான் பண்ணுறது? எதையும் தாங்கும் இதயம் வேண்டும். எதையும் தாங்கும் இதயம் இருந்தால் இறுதி வரைக்கும் அமைதி நிலைக்கும். இப்படி ஒரு கேள்விக்கும் உங்களுக்கு விடையும் சொல்கிற இந்த பாட்டு கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு மன அமைதியை கொடுக்கும்னு நான் நம்புகிறேன். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஹரிஹரன். நன்றி. மீண்டும் ஒரு அருமையான தத்துவ பாடலோடு உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.